ஆண்டவரே, எங்களை நீர் உருவாக்கி உமக்கென்று சிறப்பானவர்களாக நாங்கள் ஜீவித்து அநேகரை உம்மிடத்துக்கு அழைத்து வர எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது தாவீதை குறித்து. He is a brave man and a warrior, and the spirit of the Lord is with him. அவர் ஒரு வீரர், அவரிடத்தில் கடவுளுடைய ஆவி இருக்கிறது. பொதுவாக எல்லா பெற்றோர்களும் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் சிறப்பானவர்களாக, விசேஷித்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள், நினைப்பார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியும், not everybody can become like a Tun Mahathir. We know that. But எல்லாரும் அரசியலில் இருக்க வேண்டும் என்று கடவுள் வாஞ்சிக்கலையே. கடவுளுடைய பாதத்தை பின்பற்றி அவர்கள் நடக்க வேண்டும். பட் உண்மையிலேயே ஒருவர் பெரிய எழுத்தாளர் திருவள்ளுவர் சொன்னார், பிறந்தால் புகழுடன் பிறக்க வேண்டும். பிறகாட்டி பரவாயில்ல, நல்லதாக போச்சு, பிறந்தால். பட் சங்கீதக்காரன் சொல்கிறான், we are fearfully and wonderfully made, not will be made. அப்படின்னா நாம் சிறப்பானவர்களாக, விசேஷித்தமானவர்களாக உருவாக்கப்பட்டோம் கடவுளால். So to think I will be is another thing, but God made us like that. கடவுள் நம்மளை அப்படி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கேள்வி என்னவென்றால், why I continue to remain ordinary? ஏன் நான் தொடர்ந்து சாதாரணமாக இருக்கிறேன்? ஆர்டினரி ஏன்? நல்ல கேள்வி. நம்முடைய பாவம், கீழ்ப்படியாமை, கடவுள் நம்மை அற்புதம் செய்ய தடையாக இருக்கிறது. பாருங்க, காண ஒரு கல்யாணத்தில் அந்த ஜாடியில் தண்ணி ஊற்ற சொன்னார். அவன் சொன்னான்னா, இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ், யூ கேன் ஆஸ்க் சம்ஒன். அப்படின்னா என்ன இருக்கும்? A miracle may not have taken place. Of course, God can use others. If Bathu Malai is not available, many Malays are available. So why, what is there to worry? Nobody should think, என்னை விட்டால் அணுவும் அசையாது, நம்ம என்ன உலகத்தையா மாத்திரம். அவர் sin. ரெண்டாவது, இஃப் காட் ரிமைன்ஸ் இன் அஸ், he will direct us. பாருங்க, கடவுள் நம்ம இடத்தில் இருக்கும் பொழுது, சிறப்பாக தாவீதை பற்றி பேசுவார், ஆவி இருக்கும்போது அடிக்கடி அவரை ஞாபகப்படுத்துது. இனி ஜலான் சாலா, ஜலான் சஹாலா. ஓ, மலையாள பேசுகிறனோ, ஓகே, நல்லவாதை போ. ஸோ இஃப் இட் இஸ் ஹிட் வில், இட் வில் ஹேப்பன். ரெண்டாவது, கடவுள் சித்தம் இருக்குமானால் யாரையும் தடைப்பட முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் எனி ஒன் ஆஃப் அஸ். ஆனால் எல்லாரும் அரசியல் தான் இருக்க வேண்டும், குருவானவராக இருக்க வேண்டும், இல்லாட்டி மருத்துவராக இருக்க வேண்டும், அப்படி இல்லை. God will decide what to do. நாம் என்ன பாதையில் போக வேண்டும். ஸோ we must discern and obey. அதான் ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, ஃபாலோ மீ. நம்ம சொல்கிறோம், why, how, when. இது கேள்வியா? இஸ் பாருங்க, மத்தேயு ஆஃபீஸில் உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜீசஸே ஹலோ இக்குட்சாயா அப்படின்றாரு. He left everything and followed. But remember, after that he wrote St. Matthew Gospel. ஸோ கடவுளை பின்பற்றுதான் தான் வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு வேலை இருக்கிறது. And what he said, you follow me, then he said very important thing, I will make you. Don't follow me, sorry la. I cannot make you well because you don't want to follow me. Follow me, I
will make you. அப்படின்னா உங்களை சிறப்பானவர்களாக அங்கே மாற்றி அமைப்பேன். இப்போ இந்த வாரத்தை நான் கேள்விப்பட்டேன், நம்ம சுவிசேஷம் என்றால் என்ன என்று. அப்போது கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாம் மற்றவர்களை அழைத்து வர நம்ம உபயோகப்படுத்துவார். அப்படின்றால் சாதாரணவர்கள் என்று நாம் எண்ணி அரிய பெரிய காரியத்தை செய்ய முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. டேவிட், a shepherd, was raised to be one of the greatest kings of Israel. மேய்ப்பன். அந்த காலத்தில் மேய்ப்பன் என்றால் ராஜா என்று பொருள்படும். ஆனால் அவன் ராஜா ஆறுறது முன்னே மேய்ப்பன் வேலை ஆரம்பிச்சிட்டான். அவனோட சாய்ஸ் இல்லை, அது அவங்க அப்பாவோட சாய்ஸ். த யங்கஸ்ட் பாய். அப்போது கடவுள் அவனோடு இருந்து அவனை படிப்படியாக, ஆனால் அவனுக்கும் தெரியாது, பெற்றோருக்கும் தெரியாது. பாருங்கள், அவங்க வீட்டுக்கு சாமுவேல் போயிருக்காரு, ப்ரொஃபஸர் சாமுவேல். ஒரு மகனை அபிஷேகம் பண்ண அவங்க அப்பா சொன்னார், இவனை பாரு இவனை பாரு இவனை பாரு. 8 பேர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. கடைசியில் சாமுவேலுக்கு வேறு பிள்ளைங்க இல்லையான்னு கேட்குறாரு. அப்படின்னா இது 7 அவுட். ஒருத்தன் இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். Go and call him. Until then, I'm not going to sit. பாருங்க, எதிர்பார்க்காத ஒருவனை, ஆடு மேய்த்து கொண்டு இருந்த ஒருவனை கடவுள் அழைத்தார். டேவிட் சொல்லலை, எக்ஸ்கியூஸ் மீ காட், ஐ வாண்ட் டு பிகம் கிங். He never said that. God ordered Samuel to ordain. ஸோ சாதாரண மேய்ப்பனை அழைத்து ஒரு கிரேட் ஜெயனோட சண்டை போட சொல்கிறார். அவன் ஆடு மேய்க்கிறவன். அஃப்கோர்ஸ் ஆடு மேய்க்கிறவன் என்றால் நம்ம தரங்குறையாக பேச முடியாது. He could fight with lions, bear. நான் ஒரு சர்வீஸில் ஒருத்தர் கேட்ட கோயிலில், உங்களுக்கெல்லாம் எதை கண்டா பயம்? கருப்பாம்பூச்சி. எல்லாம் சிங்கம். கருப்பாம்பூச்சியை கண்டு போயிட்டா என்ன சிங்கம் இதுக்கு? ஆக்சுவலி we are ordinary people. So God made one of them greatest king of Israel. 40 வருடம் பணிபுரிந்தார். The greatest honor was God made him in the ancestor of Jesus Christ. நம்ம இப்போ இருக்கிறோம், என் மூலமாக உங்கள் மூலமாக அநேகர் இயேசுவை கண்டடைய வேண்டும். அந்த ரீதியில் நம்ம பார்க்கணும். யூ கேன் நெவர் சே, ஓ ஐ எம் ஆர்டினரி. எஸ், பட் காட் வில் மேக் எக்ஸ்ட்ராடினரி ஸோ தட் த்ரூ யூ ஜீசஸ் கேன் பி மேட் நோன். ஸோ நம்மளாம் ஜீசஸ்க்கு ஒரு சேனல். அப்போ சாதாரண ஒரு மெய்ப்பெண்ணை கொண்ட ஆண்டவர் அவன் விசுவாச உள்ளவனாக இருக்க வேண்டும், பயமின்றி இருக்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்தார். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக என்னோட ஒரு குருவானவர் வேலை செய்தார் ஈப்பூரில். அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தார். யாராவது ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்களா? ஜாக்கிரதையாக நான் பேசணும். ஓகே, அவர் பேர் அபய சிங்க. இஸ் அ ஷார்ட்டஸ்ட் மேன் ஐ ஹவ் எவர் நோன். அப்போ கேட்டேன், ஃபாதர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அபய சிங்க? என்ன சொன்னார்? ஃபியர்லெஸ் லயன் மேன். பாருங்கள், ஃபியர்ஸ் லயன் என்னங்க? பயமில்லாத சிங்கம். இவரே பயந்தாள். பாருங்க, பேர் நல்ல பேர். பட் நம்மளை மாற்றுவார் கடவுள். So our God is a changing God. And God takes the initiative. That's the beauty. அதனால் நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாதுல்ல, அவர் கூப்பிட்றாரு. தம்பி என் பேர் என்னப்பா? ஓ, கிரேட் மேன், மார்ட்டின் லூத்தர். Martin, come. He cannot say,
call முனுசாமி, யூ கம். அப்போ கடவுள் நம்ம அழைக்கிறார். என்ன வேலைக்குன்னு there's a different matter. So David the youth became a great warrior. சாதாரண ஒரு மேய்ப்பன், ஒரு வாலிபன். The spirit of God upon him. கடவுளுடைய ஆவி அவனில் இருந்தது. We are all given God's spirit at baptism, further confirmed at the confirmation. And the shepherd became a warrior. பெரிய சண்டை போட ஆயத்தமாக இருந்தான். கரேஜ் அண்ட் ஃபெய்த் பாருங்க, அவனுக்குள் ஒரு தைரியம் கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, he became a national hero. 2-3 நாளைக்கு முன்னே all our national hero from Rio de Janeiro came. 1.5 million கொடுக்குறான், வீடு கொடுக்குறேன். Because the discipline and did the best. பாருங்க, சாதாரண ஒரு ஆடு மேய்த்தவன் ஒரு பெரிய ஹியூஜ் ஜெயனோட சண்டை போட வேண்டியது. ஹேண்ட் கிரனேட், துப்பாக்கி எல்லாம் எடுத்து போனானா இல்லையே. சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட், சாதாரண ஒரு கல், அதை எடுத்துகிட்டு போய் லாஸ்டிக்கில் அடித்து பெரிய வண்டியே சாய்ச்சிட்டான். Sometimes it's unthinkable. A small person with a small instrument can make the giant fall. I like the song. Humpty Dumpty had a great fall. We may be small, but God can make it mighty. So he became a national hero. அது எப்படிங்க ஆடு மேய்க்கவன் unknown person from Bethlehem become a great hero. அது மட்டும் இல்லை, இஸ்தானாவுக்கும் போயிட்டான். எப்படி சோலோட மகளை கல்யாணம் பண்ண போகிறான். சோல் அப்படி அறிவிச்சிட்டாரு, whoever fights will be given a princess. So he won many battles and many people praise him. பாட்டுக்கு நல்ல பாட்டு என்ன எப்படி பாடுறாங்க பாருங்க. Saul has slain 1,000 and David 10,000. சவுல் என்பவர் 1000 பேர் தான் கொன்றான். ஆனால் டேவிட் 10,000 பேர். ராஜாக்கு எப்படி இருக்கும்? வயிற்று வலி, எரிச்ச பார்த்தாரு, இவனை எப்படியாவது கதை முடிச்சிடணும். சிஐடி சிங்காரத்தை கூப்பிட்டாரு. பிளான் சச் அ வே, இவன் கதையை முடி. But Saul couldn't do anything. God removed him because God was with David. And without knowing anything, Saul appointed him as his bodyguard. Great man. Not only that, he was a great musician. Maybe friend of A.R. Rahman. சரியான பாட்டு கச்சேரி. Very good. But even during that ministry, Saul wanted to kill him. But he couldn't. Many times actually Saul spared his life. அவனோட வாழ்க்கை காப்பாற்றினார். 2 முறை டேவிட் காப்பாற்றினான். விரோதியாக இருந்த பொழுதிலும் பாருங்க, கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்டை நான் அழிக்க மாட்டேன். சேவ் பண்ணிட்டான். ஜோனதனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு காலத்தில் இவன் ராஜாவாக போகிறான். பாருங்க, அவனுடைய உடுப்பை இவனுக்கு கொடுக்குறான். தட் இஸ் காட்ஸ் டூயிங். கடவுள் பாருங்கள், கடவுள் வழிவகுப்பார். கடவுள் அழைத்தால் கைவிட மாட்டார், வழிவகுப்பார், அனுப்புவார். So God equipped him with the great talents and skill. பலவிதமான தாளந்துகளை கொடுக்கிறார், அறிவுரை கொடுக்கிறார். கடவுள் அவனை வழிவகுக்கிறார். அப்போ கடவுள் அவனை அழைத்து, நீ அரண்மனை கட்டு, பிறகு ஒரு ஆலயத்தை கட்டு என்று சொன்னார். ஆனால் ஆலயத்தை இவன் கட்ட ஆயத்தம் பண்ணான். கடவுள் கட்ட விடலை. எங்கேயோ இருந்த கடவுள் இது
எருசலேம் கொண்டு வர ஆயத்தப்படுத்தினார். கடவுளுடைய வாழ்க்கையை அவன் அறிந்து அதை பின்பற்ற முயற்சி செய்தான். அவன் பரிசுத்தவான் என்று பைபிள் சொல்ல. there is nobody perfect. ரோமன் 3:23 சொல்ற, all have sinned, so we are all equal. கடவுள் பாவியும் படுபாவியும் தான் கூப்பிடுறாரு, நாங்களாம் படுபாவி. but God will perfect them, God will help them, strengthen them. So a righteous king was subject to sin. பாவம் செய்தார், மற்றொரு மனைவி எடுத்தார், அவரோட புருஷன் சாகுவதற்கு இவன் காரணமாயிருந்தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இல்லாததுனால அவனோட பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாக எழுந்துச்சு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்சலோம் அவங்க அப்பாவை விரட்டிட்டான் பாருங்க. அப்போ அப்பாவுடைய செயல் பரிசுத்தமான செயல் சொல்ல முடியாது, பாவம் இருந்தது. He had 7 wives. I don't know why 7. Solomon very clever. அவனுக்கு நம்பர் இல்லை, இதுனே இருக்கு, டூ மணி. அது கம்ப்யூட்டர் வச்சு தான் கணக்கு பண்ண விட்ருக்கு. those days life is different. அதை கண்டு ப்ளீஸ் மேன் ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ திஸ் ஒன். தாவீது கேள் இருந்துச்சு. So David had an honor of being ancestor David. This is the greatest things. அந்த குடும்பத்தில் தான் இயேசு கிறிஸ்து தோன்றினார். அப்ப நம்ம குடும்பத்தில் ஒருவர் கடவுள் ஊழியராக வந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கு. என் மகன் ஒரு தடவை சொன்னான், you know why I didn't join the ministry? சொன்னார், your father-in-law told me not to do அப்படின்றான். அவர் போயிட்டார் சொல்லிட்டு. அவர் சொன்னாராம், டோன்ட் ஜாயின் தி சர்ச்லாம், வெரி லிட்டில் சேலரிலாம். பாருங்க இந்த கிராண்ட் ஃபாதர் கூத்து பாருங்க. He could only think in terms of money. I don't blame, because we come from a very poor family. Jesus was called to be the son of David. Jesus was born in the city of Bethlehem. But Bible சொல்லுது Acts 13ல, he was a man after his own heart. கடவுளுடைய எண்ணம் போல் சித்தம் போல் நடந்த ஒருவன். அப்போ பாருங்க, நம்ம என்ன தொழில் செய்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக ஒரு ஆத்மா கொண்டு வரலாம் முடியும். all things are, if there is a will, very good. மனம் உண்டால் pass exam, all can go now. இவ்வளவு ஆயத்தமாக இருக்கும் பொழுது நம்ம ஏன் கவலைப்படணும்? we'll try. So David was man of God's heart. அப்போ பாருங்க, ஆனால் அவன் பாவம் செய்தான், பட் மற்றவங்களை மன்னிக்கவும் ஆயத்தமாக இருந்தான் பாருங்க. there are some people will say, நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன்டா, இவன் தான் சத்துட்டானே, இவரை மன்னிக்காமல் இருக்கிறது, சேராஸ் போகிறான். We must be ready to forgive. He was a king without equal, பாருங்க, par excellence, incomparable பாருங்க. There were many kings, but I think he is very special. கடவுள் அவனை அதிகமாக உபயோகப்படுத்தினார். அப்போ நம்ம கேட்கலாம், what can I do for God? Very good question. Every day must ask, God, what do you want me to do? நீர் அறிந்த இயேசுவை யார்கிட்டையும் சொல்லாத. சொல்லி பாரு. That's all he said. How you tell, when you tell, whom you tell, he never dictated. நம்முடைய கடவுளை நம்ம முயன்ற அளவு. எனக்கு விருப்பமான ஒரு கீர்த்தனை, அது சிம்சனுக்கு தெரியும். நேசமாய், வேற மாதிரி சத்தம் கேட்குது. நேசமாய் இயேசுவை அவரை மாவிருள் வெளிச்சம் வீசுவோம்.
பாருங்க, ஒவ்வொருவருக்கும் கடவுள் தாளந்து கொடுத்துருக்காருங்க. நம்ம தாவீதை போல இருக்க சொல்ல கடவுள், பட் இயேசுவை அறிவிக்க நம்ம உபயோகப்படுத்த அழைக்கிறார். ஸோ ஆர்டினரி பர்சன், சாதாரண மனிதர்கள் அநேகர், பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், பிள்ளைகள். இந்த உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் சொன்ன கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு பையன், ஒரு சிறுவன், ஒருவர் தண்ணியை எடுத்து போய் ஊற்ற சொன்னார். அற்புதம் நடந்தது. கரெக்ட். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. எங்கே போய் வாங்கிட்டு வந்தானுங்க? ஏபிசி இல்லையா? யாரை பார்த்து ஸ்மால் போயின்றீங்க? வெரி குட். ஒரு அவன் பேர் கூட நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ த நேம் ஆல்சோ. அட்ரஸும் தெரியாது. அவன் கொண்டு வந்து அந்திரே கிட்ட கொடுத்தான். அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. சம் கமெண்ட்ஸ் என்ன, வாட் இஸ் திஸ் 5 loaves and 2 fish அப்படின்னு கொமெண்ட்டும் வந்துச்சு. பட் ஜீசஸ் அதை பொருட்படுத்தலை. He took it, He blessed it, distributed it. That is miracle. Let people make comment. Don't worry. இதில் வாங்கி இதில் விட்டுருங்க. Don't worry about the comment. If all the comments are taken into consideration by the bishop, there won't be any priest. உண்மையை சொல்கிறேன். We are all imperfect. Huh? We all have problem. Doesn't matter what people say. God will perfect everything. கடவுள் மாற்றுவார், உயர்த்துவார். So our God is changing God. So this month I'm told you, month of evangelism. ஒவ்வொருவரும் நம்ம சொல்லணும், God please use me. I'm ready. How? Help me, guide me. Our God is a God who blesses and say you be blessing. நம்ம வாங்கிட்டு என்ன சொல்கிறோம்? நான் பத்திரமா வச்சுருக்கேன் ஜீசஸ். No, Jesus says, use it. இங்கிலீஷில் புக் கீப்பர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக் கீப்பர்னு என்ன அர்த்தம்? ஓகே, ஐ எம் யூஸிங் புக் கீப்பர் என்னது டேர்ம். இப்போ என்கிட்ட ரொம்ப பேர் புக் எடுப்பானுங்க, திருப்பி கொடுக்க மாட்டானுங்க. Those are called bookkeepers. கொடுத்ததை share it. You are blessed to bless other people. You are given. Let's pray. Thank you, Lord, for all the blessing you showered upon us. You are a God who gives us, who blesses, uses in a beautiful way. Help us to make known the love of Jesus to all through Jesus Christ our Lord. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுசும் ஒரு சுவிசேஷ மாதமாக இருக்கிறபடியால் கடந்த 3 வாரமாக பல பேர் சுவிசேஷ பணியை எப்படி பல இடத்துல செய்யலான்ட்டு பகிர்ந்து கொண்டாங்க. அது அவங்களோட சமுதாயத்திலையும் வேலை இடத்துலையும் நம்ம தேசத்துலையும் எப்படி செய்யலான்னு பகிர்ந்து கொண்டாங்க. இது வேத வசனத்தின் ஒரு அடிப்படையாக தான் நம்ம எடுத்து இந்த காரியத்தை செய்ய தொடங்கணும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றீர். அது ஆண்டவர் சொன்ன காரியம். இப்போ இந்த நேரத்தில் சுவிசேஷ பணியை எப்படி ஒரு உடல் ஊனமுள்ளவர் இந்தியாவில் செய்தார் என்று நம்ம ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம்.
So here we are in one of the alleyways in Mumbai. There's poverty, there's trash, there's smell, there's feces, but these people, they're a creation of God. God has a plan for these people, and many of them don't know who Jesus Christ is. God has asked us to be an evangelist, to go and share the gospel of Jesus Christ to others. There are many, many millions all around the world who don't know the hope in Jesus Christ. And if no one tells them about Jesus, how will they come to Jesus? It's up to you and me, the body of Christ, that will go out and set people free from helplessness and hopelessness. Hey, can you speak to them? I want you to know that Jesus loves you. और हम ये बताना चाहते हैं कि परमेश्वर यीशु मसीह आपसे प्रेम And He has a plan for your life. और आपके जीवन के लिए भी उनकी एक योजना है. He can heal you on the inside. वो आपके जीवन के अंदर, आपके मनों में चंगाई ला सकते हैं. There's no point in being complete or rich on the outside when you're broken on the inside. बाहर से रईस होके कुछ फायदा नहीं अगर अंदर से हम टूटे हुए हैं. He is a God who answers prayers. और वो एक ऐसे परमेश्वर है जो प्रार्थना के जवाब देते हैं. Do you mind if I pray? चलेगा कि मैं आपके लिए प्रार्थना करूं? Yeah? Father, in the name of Jesus, परमेश्वर यीशु मसीह के नाम में we thank you, Lord, that you have a plan for our life. हम धन्यवाद देते हैं कि आपकी योजना हमारे जीवन के लिए है. Lord, you are the way, the truth, and the life. और आप जीवन, सत्य और मार्ग हो. You died for our sins, हमारे पापों के लिए मरे and you rose again. और आप फिर जी उठे. And we ask, God, और हम मांगते हैं that you would reveal yourself to them, Lord कि God. आप अपने आप को प्रकट करोगे. May this town, Father, come to a place of hope और इस जगह में आशा आए and strength और ताकत आए and comfort. और शांति और आनंद आए. In the name of Jesus. यीशु मसीह के नाम से. Amen. आमीन. Thank you for joining us on this journey of how Life Without Limbs is being used by the power of God to go and reach the nations in a very unique and God-ordained way. You've helped us to reach millions of people here in the whole nation of India. So, God bless you. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் சுவிசேஷ பணியை செய்கிறதுக்கு உள்ள அஸ்திபார காரியமே கர்த்தர் இயேசு நமக்காக வந்து மரித்தார்ங்கிற சுவிசேஷ அந்த நற்செய்தியை அறியாத மக்கள் மத்தியில் போய் சொல்கிறது தான் சுவிசேஷ பணி. இப்போ நம்ம வந்து ஒரு தேசத்துக்கு, உங்களுக்கு அறியாத தேசத்துக்கு நீங்கள் போய் இந்த சுவிசேஷ பணியை செய்கிறதுனா அதுக்கு நிறையா ஆயத்தம் செய்ய வேண்டும். அதில் வந்து நீங்கள் வந்து நிறையா சாக்ரிஃபைஸ், நிறையா காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். தாழ்மை தேவை. இதை வந்து நீங்கள் கரெக்டான ஒரு குரூப்போடு நீங்கள் செல்லணும். அப்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த குழு வந்து ஒரு சிறு குழுவாக இருக்கிறது தான் நல்லது. 4லேருந்து 6 பேர் அந்த மாதிரி இருந்தால் நல்லது. ஏன்னா வர எல்லா நபரையும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவார். போக முன்னாலே பல மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு ஜெப குழுவை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஜெபத்தில் வந்து நீங்கள் போகிற இடத்துல ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்தணும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். அதே நேரம் உங்களோட ப்ரொடெக்ஷன், உங்களோட பாதுகாப்புக்காகவும் உங்களோட குடும்பத்தின் பாதுகாப்புக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா நீங்கள் போகிற தேசத்தில் நீங்கள் அங்கே ஆண்டவருக்கு பணி செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் சாத்தான் உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தினரை அட்டாக் பண்ணுவான். உங்களோட ஃபோக்கஸ், உங்கள் கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செய்யக்கூடும். அதே நேரத்தில் இன்னொரு காரியம் வந்து பரிசுத்த ஆவியோட வெளிப்பாடு. அதாவது என்ன காரியத்தை நம்ம செய்யணும், ஆண்டவர் நம்மளை எந்த காரியத்தில் பயன்படுத்த போகிறாருன்னு குறித்தும் நம்ம ஜெபம் பண்ணணும். இதுதான் அந்த ஜெப குழுவின் முக்கிய நோக்கம். அடுத்தபடியாக நாம் வந்து போகிற இடத்துல உள்ள அந்த
சிச்சுவேஷன் அந்த காரியங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்படி நாம் வந்து ஆயத்தப்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் போகிற இடம் வந்து கிராமமாக இருக்கலாம். அப்போ அந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நடக்க வேண்டியது இருக்கும். அந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து தரையில் தான் படுக்க வேண்டியது இருக்கும். அவங்களோட லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதில் தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். மாட்டு வண்டியில் போக வேண்டியது இருக்கும், ஆட்டோவில் போக வேண்டியது இருக்கும், நார்மல் பஸ்ஸில் போக வேண்டியது இருக்கும். அப்போ அவங்களோட அங்கே இருக்கிற இடம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்களை வந்து ஆயத்தப்படுறது வந்து மிகவும் அவசியமானது இருக்குது. அப்போ போகிற இடத்துல வந்து நம்மளோட சொந்த சாட்சிகளை நம்ம பகிர்ந்து கொண்டோன்னா அதன் மூலயமா அங்குள்ள மக்கள் வந்து அதில் பயன்படுவாங்க, பலப்படுவாங்க. அப்புறம் மற்ற காரியங்கள் துதி தோத்திர ஆராதனை, ஆண்டோட வார்த்தையை நம்ம எடுத்து கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் சிறு பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்கிறது, அது எல்லாத்தையும் வந்து நம்ம செய்ய ஆண்டவர் வந்து ஒரு வழிகளை திறப்பார். நான் போன சில சுவிசேஷ பணி என்ன நடந்ததுன்னு நான் கொஞ்சம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். போன வருடம் வந்து ஹைதராபாத்லேருந்து அடிலாபாத் ஒரு 6 மணி நேரம் தூரத்தில் ஒரு இடம். அங்கே வந்து ஆதிவாசிகள், லம்பாடி மக்கள், அந்த மக்கள் மத்தியில் போய் இந்த சுவிசேஷ பணி செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த மக்கள் வந்து ஆண்டோட வார்த்தைக்கு ரொம்ப தாகமாக, ரொம்ப பசியாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் போய் நம்ம ஆண்டோட அன்பை நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். நம்மளோட சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, பலப்பட்டாங்க. அதே நேரத்தில் நான் ஒரு மருத்துவராக இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் செய்ய முடிஞ்சது. அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்ட மருந்துகள், பேசிக் மருந்துகள், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப உள்ளுக்கு ஒரு இன்டீரியர் இடத்துல இருக்கிறனால அவங்களுக்கு தேவைப்பட்ட மருந்துகள்லாம் கொடுக்க வந்து ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அப்போ அதே நேரத்தில் நம்ம வந்து சிறு பிள்ளைங்க மத்தியில் கூட ஆண்டவர் வந்து உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம அவங்க இருதயத்தில் நம்ம போடுறோம். அடுத்தபடியாக இன்னொரு மிஷன் ட்ரிப் வந்து பேங்காக், தாய்லாண்டில் இருக்கிற ஸ்ரீலங்கா, இலங்கை தேசத்திலும் பாகிஸ்தான் தேசத்தில் சேர்ந்த அகதிகள் மத்தியிலும் போய் அங்கே ஒரு ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மக்கள் வந்து அங்கே நடந்த போரின் நிமித்தமாக ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க. உடல் உறுப்பை இழந்தவர்களாகவும், அவங்க உடம்புல இன்னும் அந்த குண்டு சில இடத்துல இன்னும் இருக்குது. ரொம்ப பேர் அவங்க கணவரை இழந்து போய் வந்திருக்காங்க, குடும்பத்தை இழந்து போய் வந்திருக்காங்க, ரொம்ப பாதிப்போடு வந்திருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் மேலே உள்ள அந்த நம்பிக்கையும் விசுவாசித்தும் அவங்க விடவில்லை. இப்போ நாங்கள் போய் என்ன அவங்க மத்தியில் செஞ்சோம்னா, நான் அவங்கக்கிட்ட வந்து ஆண்டோட அன்பை பற்றி எடுத்துக்கிடுவோம். அவங்களுக்கு தேவைப்பட்ட காரியம் பொருளாதார ரீதியிலையும் சரி, அவங்களுக்கு தேவைப்பட்ட சாப்பாடு, ஏன்னா அவங்க ஒரு அகதியாக இருக்கும்போது அவங்க வேலை செய்ய முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி டொனேஷன்ஸாக வர சாப்பாடுகள் அந்த மாதிரி தான் அவங்க வந்து எடுத்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த வருஷம் போன இலங்கை தேசத்துக்கு போன ஒரு சுவிசேஷ பணி ரொம்ப ஒரு வல்லமையாக மகித்துவமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். நம்ம செஞ்ச இந்த நார்மல் காரியங்கள், அந்த மெடிக்கல் மிஷன் அதுக்கெலாம் தவிர நாங்கள் இருந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரும் வெள்ளம் நடந்தது. மே மாதத்தில் இந்த வருஷம், இது நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரும் வெள்ளம் நடந்தது. இப்போ நாங்கள் அங்கே இருந்த நேரத்தில் அந்த வெள்ளம், அந்த ஃப்ளட் ரிலீஃப் ஒர்க், அப்போ வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உடுப்புகள், சாப்பாடுகள், தங்க இடம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நம்மளையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் என்ன இருக்கோ நீங்கள் வந்து முன் வந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களோட தாளந்துங்களை வைத்தே உங்களை வந்து ஆண்டவர் அவரோட நாம மகிமைப்பட வல்லமையாக பயன்படுத்த முடியும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து திடீர்னு நீங்கள் சர்ப்ரைஸாக இருப்பீங்க, எப்படி உங்களால் இந்த காரியம்லாம் செய்ய முடியும்னு. ஆண்டவர் எதிர்பார்க்குறதுன்னா உங்களோட உங்கள் ஹார்ட், உங்களோட இருதயத்தில் என்ன நீங்கள் வந்து ஆண்டவருக்கு செய்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மக்களை நீங்கள் உங்கள் ஜெபத்துலேயும் சரி, பொருளாதார ரீதியிலையும் சரி அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுவும் இன்னொரு முக்கியமான காரியம். அடுத்தபடி இப்போது இந்த மாதத்தில் இந்த நம்மெல்லாம் சேர்ந்து இந்த சுவிசேஷ பணியை குறித்து சொன்ன காரியங்கள்லாம் உங்களை இருதயத்தில் ஏதாச்சும் ஒரு பாரத்தை வைத்திருக்கோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த முடியும். உங்கள் கையில் என்ன இருக்கோ, உங்களோட தாளந்துகள் என்னதோ அதை வந்து நீங்கள் ஆண்டவருக்காக கொடுங்க. அது வந்து ஆண்டவர் அவரோட நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலிருந்து இப்போ நேசையா விசுவாசத்தை சேர்ந்து சொல்லுவோம்.
வானத்தையும் பூமியும் காணப்படுதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகத்தை உண்டாக்கும் முன்னே தமது பிதாவில் ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதி ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமிடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனாரார். நமக்காக பொந்தில் பிலாத்தில் காலத்தில் சிலுவிலே அறிவண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமிடத்திற்கு ஏறி பிதாவின் வலது பரிசத்தில் வீக்கிறார். உயிருள்ளரையும் மரித்தரையும் நியாயத்திற்க மகிமையுடைய திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவிலும் குமாரனின் நின்று புறப்படுகிறோமாய் பிதாவுடன் குமாரனும் கூட தொடர்ந்து சோசரிக்கப்படுகிறோமாய் தீர்க்க தரிசனம் மூலமாக உரைத்தமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தொருதும் உறுத்தொழுதும் மறுமைக்குரிய ஜீவனுண்டான்று காத்திருக்கிறேன். ஆமீன். இப்போது ஜெபம் ஏறெடுக்கப்படும்.